திமுக சமத்துவம் சமத்துவம் சொல்லுது, நீங்க மட்டும் பேசுறீங்க. அப்படியா? திமுக குடும்பத்துல சமத்துவம் இருக்கா? கொள்கை பேசுவோமா? தயாரா? எங்களுடைய கொள்கையை சொல்லி நான் விளக்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தா எதிர்த்து முன்னாடி போட்டு பேச தயாரா? கோபாலபுரம் குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று இருக்கக்கூடிய நிலைமை சமத்துவத்தை பத்தி பேசலாமா? இதுல கொடுமை என்னன்னா, கோபாலபுரம் குடும்பத்திலேயே பிறந்தாலும் ஆண் மகனாக பிறந்தா மட்டும்தான் பதவிக்கு வர முடியும். அக்கா கனிமொழிக்கு ஏன் முதலமைச்சர் கொடுக்கல? பெரியாருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? பெரியாரோட போட்டோ நீங்க முழுசா பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரத்துல இந்த மேடையில் இருந்து சவால் விடுற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எதிராக வந்து தந்தை பெரியாரை பத்தி 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மூணுத்துக்கும் திமுக சம்பந்தம் இருக்குதா? சரி, கடமை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க கடமையை பத்தி நம்ம பார்ப்போம். எவ்வளவு கடமையான ஆட்கள்னு பார்ப்போம். இவங்களுடைய கடமை, இவங்களுடைய கொள்கை, கோட்பாடு அனைத்தும் ஒன்னே ஒண்ணுதான், அது ஊழல். திமுகவுக்கு பிடிச்சது 3 விஷயம் தான். ஒண்ணு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, மூணாவது ஊழல் மட்டும்தான் செய்யறது. அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியம். எங்க அக்கா சொல்லிச்சு, மேடையில் ஒருத்தர் பெண்களை பத்தி, அதுவும் தாவேக்காவுடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக, இழிவாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக பேசினாருங்க. அந்த ஆளு பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா. ஐயா, நீங்க என்கிட்ட 100 கோடி பணம் கொடுத்தாலும் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். Milky Mist ice creams. தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாடல் வரிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல சொல்லி துவங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாட்டிற்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் என்று போற்றி புகழப்படக்கூடிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்துவதிலும் நாங்கள் அதில் உரை நிகழ்த்துவதிலும் மிகுந்த பெருமை அடைகிறோம். இன்றைக்கு தேதியில தமிழ்நாட்டிலேயே கொள்கை பிடிப்புள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சாதாரணமா கிடையாது. எல்லா கட்சியும் கொள்கைகளை பேரளவுல வச்சிருக்கும் பொழுது, பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி கொள்கை வச்சிருக்கிய, அந்த கொள்கையின்படி நடந்தியான்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. கொள்கையை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் கட்சி தமிழக வெற்றி கழகம். 5 மாபெரும் கொள்கை தலைவர்கள், 5 மாபெரும் கொள்கை தலைவர்கள் சாதாரணமாக கிடையாது. இந்த நாடெங்கும் சமநீதி, சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடிய அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். தன்னுடைய இறுதி காலம் வரை ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் சாதித்து ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு மேலாக எழுந்து நிற்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரே ஒரு குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாம தமிழ்நாட்டிற்காக தன் குடும்பத்தையே மறந்து உழைத்த ஐயா காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த நாட்டிற்காக வீரத்தோடு துணிந்து போராடிய வீரமங்கை வேலு நாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த நாட்டிற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்த அஞ்சலை அம்மாவை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டிலேயே 2 பெண்களை கொள்கை தலைவராக அறிவித்து காத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இப்படிப்பட்ட மாபெரும் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம். அவர்களுடைய வழியை பின்பற்றோம். இந்த 5 கொள்கை தலைவர்களின் ஒற்றை முகமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதியை முன்னிறுத்தி 2026 தேர்தலில் நம்முடைய கழகம் தயாராகிவிட்டது. எனக்கு முன்னால் பேசிய அக்கா சிவகாசியில தான் பட்டாசு தயாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருநெல்வேலியில் தயாரிச்ச பட்டாசு பேசுவது பார்த்திருக்கீங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மேடையிலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை. உடனே மற்ற கட்சியெல்லாம் கொடுக்கலையா? திமுக சமத்துவம் சமத்துவம் சொல்லுது, நீங்க மட்டும் பேசுறீங்க. அப்படியா? திமுக குடும்பத்துல சமத்துவம் இருக்கா? கொள்கை பேசுவோமா?
தயாரா? எங்களுடைய கொள்கையை சொல்லி நான் விளக்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தா எதிர்த்து முன்னாடி போட்டு பேச தயாரா? கொள்கை ரீதியாக வாதாட தயாரா? கருத்தியல் ரீதியாக வாதாட தயாரா? ஒருத்தரும் வரமாட்டான், ஒருத்தரும் வரமாட்டான். எல்லாம் கோபாலபுரத்துல போய் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, சமத்துவம் திமுக பேசுது. திமுக சமத்துவம் இருக்கா? ஐயா கலைஞர் ஐயா முதலமைச்சர் ஆனாரு. அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அப்பாவின் வழிவந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு. இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களை அப்பாவாக வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அடுத்தது ஐயா இன்பநிதியும் கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே எடுத்துக்கோங்கள, கோபாலபுரம் குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று இருக்கக்கூடிய நிலைமை சமத்துவத்தை பத்தி பேசலாமா? இதுல கொடுமை என்னன்னா, கோபாலபுரம் குடும்பத்திலேயே பிறந்தாலும் ஆண் மகனாக பிறந்தா மட்டும்தான் பதவிக்கு வர முடியும். அக்கா கனிமொழிக்கு முதலமைச்சர் கொடுக்கல. அப்ப அங்கேயே பெண்களுக்கு சமத்துவம் இல்ல, சம உரிமை இல்ல. நீங்க சமத்துவத்தில் சம உரிமை பத்தி பேசலாமா? தந்தை பெரியார் வழி வந்தவர்களாம் திமுக சொல்லு. தந்தை பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி. தந்தை பெரியார் தான் எங்கள் உயிர் மூச்சு. தந்தை பெரியார் தான் எங்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அப்படின்னு திமுக எல்லாம் பேசிட்டு தெரிவாங்க. ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுவாரு, அமைச்சர்கள் பேசுவாங்க. அப்படியே 5 செகண்ட்கள் திரும்பி பார்த்தா எங்கள் கட்சியின் இளம் பெரியார் ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இளம் பெரியார். பெரியாருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? பெரியாரோட போட்டோ நீங்க முழுசா பார்த்துருக்கீங்களா? நான் இந்த மேடையில இருந்து காஞ்சிபுரத்துல இந்த மேடையில இருந்து சவால் விடுறேன். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எதிராக வந்து தந்தை பெரியார பத்தி 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். எப்படி பேசுவாரு? ஈரோட்டுல தந்தை பெரியார் பிறந்த மண்ணுல தந்தை பெரியாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக தன்னோட பெயருக்கு பின்னால் இருக்க சாதி பெயரை தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார். அவர் பிறந்த ஈரோட்டு மண்ணுல இந்த வாரிசு அரசியல்ல வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விழாவில் பேசுறாரு. அந்த விழாவை ஏற்பாடு செய்த நிர்வாகியோட பெயரை சாதி பெயரில் சேர்த்து 20 தடவை பேசியிருக்கிறாரு. இவர் பெரியார் வழி வந்தவரா? இதுதான் பெரியாரிசமா? இதுதான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? இதுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது 3த்துக்கும் திமுக சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. சரி, கடமை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க கடமையை பத்தி நம்ம பார்ப்போம். எவ்வளவு கடமையான ஆட்கள்னு பார்ப்போம். இவங்களுடைய கடமை, இவங்களுடைய கொள்கை, கோட்பாடு அனைத்தும் ஒண்ணுதான், அது ஊழல். திமுகவுக்கு பிடிச்சது 3 விஷயம் தான். ஒண்ணு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, 3வது ஊழல் மட்டும்தான் செய்யறது. இதை தாண்டி திமுக எதுவுமே தெரியாது. இவங்களுடைய கடமையே ஊழல் செய்யறதுதான். அப்போ கடமையை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் மிக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அந்த வருமானத்திற்கு குறைவிற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, டாஸ்மாக்ல 50% வருமானம் இழப்பீடு ஏற்படுதான். டாஸ்மாக்ல எப்படி 50% இழப்பீடு ஏற்படுது, என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, கள்ளச்சந்தையில டாஸ்மாக் வருமானம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கேயோ கோபாலபுரம் பக்கமா. அப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம கேட்க உடனே ஆடியோ ஒண்ணு வருது. முதலமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் சேர்ந்து 30,000 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு ஆடியோ வருது. 30,000 கோடி. நீங்க ஆத்தாலாம் சொல்லலாம் 1 கோடி அந்த மாதிரி 30,000 கோடி அப்படின்னு ஒரு ஆடியோ வருது. நம்ம இதெல்லாம் கேள்வியா கேட்டா அவங்க கோபம் வந்துடும். அதனால நாங்க வேற மாதிரி கேட்கறது, ஐயா இந்த டாஸ்மாக்ல 50% வருமானம் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னதும் 30,000 கோடி நீங்க குடும்பத்தோட சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் இல்ல, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. உங்க அமைச்சர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, உங்க கடமையை ஊழல் செய்யறதா அப்படின்ட்டு. கண்ணியம் அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியம். எங்க அக்கா சொல்லிச்சு, மேடையில் ஒருத்தர் பெண்களை பத்தி, அதுவும் தாவேக்காவுடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக, இழிவாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக பேசினாருங்க. அந்த ஆளு பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா. அந்த ஆளோட பேரை சொல்றது நமக்கு அசிங்கம். ஐயா நீங்க என்கிட்ட 100 கோடி பணம் கொடுத்தாலும் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். அப்ப
மேடை பேச்சாளருக்கு திமுக தன்னுடைய சொந்த செலவுல மேடையை போட்டு கொடுத்து அந்த மேடையில ஏற்றி விட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுது. அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு பெண்களை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா நினைச்சீங்களா? சாதாரணமா இடம் போட்டீங்களா? அவங்கள 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு? இந்த தாய்மார்கள் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு. 2026 தேர்தல்ல எங்க அண்ணன் தலைவர் யார் நம்பி இருக்காரு? இந்த தாய்மார்களை நம்பி இருக்காரு. இந்த தாய்மார்களை இழிவா பேசிய உங்கள் கட்சியினுடைய அந்த பேச்சாளருக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க ஆகணும். அப்படி மன்னிப்பு கேட்கல, தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய விரல் இருக்கக்கூடிய மையினால தமிழ்நாட்டை விட்டு அவங்களை ஓட வைக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. ஏன் உங்களுடைய அந்த பேச்சாளர் பேசின பேச்செல்லாம் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க. உங்க குடும்பத்து குழந்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் பெண்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கூடாது. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் இது போன்ற ஆபாச வார்த்தைகளை அதுவும் திமுக மேடையில உங்களுடைய திமுக நிர்வாகி பேசும்போது கேள்வி இருக்கணுமா? இனிமே ஓட்டு கேட்டு வரும்பொழுது அவன் அந்த திமுக பேச்சாளர் என்ன பேசினாரோ அந்த வீடியோவை போட்டு காட்டி இப்படி ஆபாசமா பேசுறவங்களுக்கு ஓட்டு தள்ளாத நடத்தாதீங்க. இது அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியமா? கட்டுப்பாடான கூட்டம். அடுத்தது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கு? இன்றைக்கு அவருடைய தென்னரசங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நிக்க வச்சிருக்கிறாரு. ₹1 செலவு பண்ணல, சாப்பாடு கொடுக்கல, சாராய பாட்டில் கொடுக்கல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்க கூட்டி நிக்க வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு மனிதர், தலைவர், அவருடைய முகம், அவர் மேல வச்சிருக்க பாசம், எங்க அண்ணன், என் தம்பி, என் மகன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுக்கிறது இந்த கூட்டம். ஆனா உங்களுடைய கூட்டம் திமுக இளைஞரணி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த இளைஞரணி கூட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து குப்பை அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு கூட்டு வந்து மீட்டிங் முடிச்ச உடனே 200 கொடுத்து சாப்பாடு கொடுத்து புதுசா சாப்பாடு பக்கத்துல பியர் பாட்டில் வச்சிருக்காங்க. சாப்பாட்டுக்கு பக்கத்துல பியர் பாட்டில். நீங்க வந்து கட்டுப்பாடான கூட்டமா? என்ன கேட்கிற? கட்டுப்பாடான கூட்டமான்னு கேட்கிறேன். உடனே வருவாங்க, நீங்க மரத்து மேல ஏறீங்க, தாவறீங்க, அங்க உங்க தலைவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாழைத்தார அறுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் திமுக காரன். வாழைத்தார அறுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். பிரியாணி கடையில ஓசில பிரியாணி அண்டாவை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரன். அக்கா கனிமொழி பேசும்போது மேல மேல ஏறி டவுசரோட நிக்கிறாங்க திமுக காரன். நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ பெரியார் வழியையும் பின்பற்றுறது கிடையாது. இந்த மேம்பாலங்களுக்கெல்லாம் தெருக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசுடைய ஜீவோ வருது. உடனே தமிழ்நாட்டில் எல்லா பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கிட்டாங்க. உடனே மார்த்தடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்புல தீவிரமா இறங்குறது அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். பாத்தீங்களா, ஒரே ஜீவோட எல்லா பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரெல்லாம் நீக்கிட்டாங்க. இதுதான் அண்ணன் மு.க. ஸ்டாலின். நாங்க ஏன் அப்பான்னு சொல்றோம்? சமூக நீதியை, சாதிய ஒழிப்பை அவர் வந்து என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுத்து கேட்கறது சொந்த பிள்ளைக்கே சாதி ஒழிப்பா என்னன்னு தெரியலையே, சாதி பெயரை சொல்லி கொண்டு இருக்காரு. உன் சொந்த பிள்ளைக்கே உங்களால சாதி ஒழிப்பை கத்துக் கொடுக்க முடியலையே, நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்பை கத்துக் கொடுப்பீங்க? சாதிவாரி கணக்காய்வு இந்தியா முழுக்க, குறிப்பாக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை வந்து வழி நடத்துறாங்க. எந்த கூட்டணியை? இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாங்க. அவர் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கிறாராம். இந்தியாவுக்கே முதன்மை கட்சியாக வந்து திமுக இருக்குதான். அந்த இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்காய்வு நடத்துறாங்க. அந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த கணக்காய்வின் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த பிரிவினர்களுக்கு இன்னும் கல்வி கிடைக்கல, இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இன்னும் அவர்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு திட்டம் போட்டு இன்றைக்கு மற்ற மாநிலங்கள், குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஐயா கிட்ட போய், ஐயா உங்க கூட்டணி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டாங்க, நீங்க தான் இந்தியாவுக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க நடத்த மாட்டீங்க, உடனடியா எந்திரிச்சு வாங்க கோபாலபுரத்தில் நடத்துவோம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் நடத்த மாட்டேன், ஆக எங்க ஓனர் பாஜக நடத்துவாங்க, ஓனர் பாஜக நடத்தும்.
அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க? எதுக்கு இந்தியா கூட்டணி நீங்க எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கிறீங்க? ஏன் அப்படின்னா இதோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி சாதிவாரி கணக்காக எடுத்துட்டோம். எந்தெந்த பிரிவினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, எந்த மாதிரியான உள் ஒதுக்கீடுகள் தேவைப்படுது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த மக்கள் போராடுவாங்களா இல்லையா? அதை செஞ்சு கொடுத்தா ஐயா சாதியை வச்சு ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அதனால சாதிவாரி கணக்காக நடத்துறது கிடையாது. கேட்டா ஓனர் பாஜக நடத்துவாங்க. அப்ப இவங்க பொய்யாக ஃபாலோ பண்றவங்களா, சமூக நீதியை ஃபாலோ பண்றவங்களா, சமத்துவத்தை ஃபாலோ பண்றவங்களா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடை ஃபாலோ பண்றவங்களா? எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இவங்க மத்தவங்களை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு தெரிய வேண்டியது. டாஸ்மாக்ல மதுபானம் விற்கிறது ஒரு கொள்கை. கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ள நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா செய்யக்கூடிய ஒரு கஞ்சா வியாபாரியை வச்சிருந்தது ஐயா மு.க. ஸ்டாலின் தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் சின்ன பசங்க மாணவர்கள் கையில கூட கஞ்சா கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். சட்டம் ஒழுங்க கையில வச்சிருக்கக்கூடிய நீங்க இன்றைக்கு உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிப்பீங்க? இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா? எத்தனை பெண்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருந்தா இல்லையா போதைப் பொருள் பழக்கத்தினால? இப்படி ஒரு சூழ்நிலை. இப்படி சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. சமீபத்தில் பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பங்க, உழைக்கிறதுக்காக வந்த குடும்பம் சென்னைக்கு சின்ன இளைஞர், ஒரு இளைஞர் அவருடைய மனைவி ஒரு குழந்தை உழைக்கிறதுக்காக சென்னைக்கு ஒரு கல்லூரியில ஒரு வளாகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேலையில இருந்த நேரத்துல அந்த பெண்மணி தனியா இருந்திருக்கிறார். அப்போ அதே நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு 5 கொடூரமான மிருகங்கள் அந்த பெண்ணை பாலியல் தாக்குதல் நடத்தி அந்த பெண்ணை பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கி அந்த பெண்மணியை காணோம். அலறிட்டு சத்தம் கேட்கறது, அந்த சத்தம் கேட்க கேட்க அவருடைய கணவர் ஓடி வர்றாரு, அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. அவரை போட்டு கடுமையாக தாக்கி அவர் உயிருக்கே பிழைப்பாரா மாட்டார் என்ற நிலையில அவரை தாக்கிட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் எங்கேயோ புதைச்சிட்டு தேட விட்டாங்க. தேடுறாங்க, பெண்ணினுடைய சடலம் கிடைக்குது. அதோட அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? அந்த பெண் உயிர் எழுந்தது மட்டும் கிடையாது, பொண்ணை கொலை பண்ணது மட்டும் கிடையாது. 2 வயசு குழந்தை, அந்த 2 வயசு குழந்தைய சேர்த்து கொண்டு புதைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. இதை பெண்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அடுத்த 30 வருஷம் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் எப்படி வாழ்வாங்க? இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, நைட்டு வீடு சேர்ற வரைக்கும் மனித நெருப்பகத்திட்டு இருக்குமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு எதிராக. இவங்க கேட்ட பெண்ணியம் பேசுவாங்க. அப்போ கொள்கையும் கிடையாது, கொள்கை வழியில் ஆட்சியும் கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொள்ளை அடிக்கிறது, கோபாலபுரம் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறது, இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த ஆட்சியை துடைத்தறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக அடுத்த 30 வருஷம் நம்முடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா, அது நல்லா வாழ வைக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு தலைவர், நம்முடைய தலைவர் தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். நாங்க கொள்ளையடிக்க வரல, நாங்க கோபாலபுரம் குடும்பத்தில இருந்து வரல, எங்களுக்கு பெரிய பண வசதியோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. நாங்க ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள். நான் ராஜ்மோகன் 2 வீலர்ல போய் எத்தனையோ யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கிறோம், எத்தனையோ மீடியாவோட டிபேட்ல அட்டெண்ட் பண்ணிருக்கிறோம், தலைவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நாங்க ஒன்னும் பெரிய குடும்பத்துல இருந்தா வரலைங்க, சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தோம். ஆனா இந்த சாதாரண குடும்பத்துல இருந்து வந்ததுனாலதான், இந்த சாதாரண குடும்பத்து மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் நீ போய் அந்த கஷ்டத்தை பேசி எங்க தலைவர் உட்கார வச்சிருக்காரு. அப்ப அந்த சாதாரண குடும்பத்தின் வழி தெரியாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 பிறகு இருக்குமா? அந்த ஆட்சி தேவையா? தேவை கிடையாது, தேவையே கிடையாது. இந்த தொகுதி எம்எல்ஏ எடுத்துக்க ஐயா சுந்தர் அவர். இந்த வடிவேல் அண்ணன் காமெடி ஒண்ணு வரும், ஆலமரத்து அடியில படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவட்ட ஒரு நாள் மட்டும் நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு அவரு இப்படி போவாரு அப்படி போவாரு, கூட இருக்கவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ என்னால முடியாதுப்பா என்னால முடியாதுப்பா ஓடிடுவாப்புல. அப்ப வடிவேல் அண்ணன் கேட்பாரு, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா அப்படின்னு கேட்பாப்புல. அண்ணனாவது ஒரு நாள் பந்தயம் வச்சாப்புல. 4.5 வருஷமாவே சும்மா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நீங்க தொகுதிதான் பாக்குறேன். 4.5 வருஷங்க சும்மா இருக்கு.
அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு, அவரும் கவனிச்சிருப்பாரு. அண்ணா இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன். ஒரு 10 அரசு பேருந்து மக்களை கூட்டிட்டு போகுதுங்க. ஒரு 100 லாரி கல்குவாரி மண்பாலை மண்ணை தூக்கிட்டு போகுதுங்க. மக்களை வாழ வைக்கக்கூடிய, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து பஸ் தான் போது. இந்த இயற்கை வளத்தை அழிச்சு கல்வ வள கொள்ளையை நடத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இயற்கையெல்லாம் வாரி சொல்லிட்டு போற லாரி 100 போய்கிட்டு இருக்கு. அண்ணன் எம்எல்ஏ எங்க இருக்காரு? தூங்கிட்டு சும்மாவே இருப்பார். 4 வருஷம் சும்மா இருந்தாருல, சும்மாவே இருப்பார். அதான் அந்த சாலவாக்கம் தம்பி சொன்னாரு பாருங்க, அவர் இங்கதான் அப்படியே இங்க இந்த சாலவாக்கம் அப்படியே சுத்தி வருவா போல. அவர் போற ரோடு எங்க அண்ணன் ராஜ்மோகன் சொல்ல மாதிரி செவ்வாய் கிரக சாலைகள் மாதிரி தான் இருக்கும். பிரெக்னன்சியான லேடிகள் கூட குழந்தை பிறந்துடும் ஆட்டோவிலேயே. அந்த மாதிரியான ரோடு தான். தினமும் அதே ரோட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ரோட சரி செஞ்ச பாடு காணும். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாவே இருக்கேன் தம்பி, 4 வருஷமா சும்மா இருக்கேன் தம்பி. இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களே, இவ்வளவு இளைஞர்கள் இங்க கூடி நிக்கிறாங்களே, எத்தனை பேருக்கு நிரந்தர வேலை இருக்கு, எத்தனை பேருக்கு நிரந்தர வருமானம் இருக்கு, எத்தனை பேருக்கு அரசு வேலை இருக்கு, இதெல்லாம் ஏற்படுத்தான ஒரு எம்எல்ஏ வேலை. அதெல்லாம் பார்க்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சும்மாவே இருக்கு தம்பி. 4 வருஷமா சும்மா இருக்கு தம்பி. உங்களால முடியுமா தம்பி 4 வருஷம் சும்மா இருக்க? நான் இருக்கேன் தம்பி அப்படிங்கிறேன். பேட்ச் ஒர்க் வேற பண்ற பாரு, பேட்ச் ஒர்க் பண்றாராம். உத்தரமேரூர் மாவட்டம் பூராவே பேட்ச் ஒர்க் தான் போல. இதெல்லாம் போய் நீங்க கேளுங்களேன். நம்ம என்ன நீங்க போய் கேளுங்க, நாளைக்கு மனுவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அண்ணா இதெல்லாம் இருக்கு, என்னென்ன பண்றீங்க? சும்மா இருக்கேன் தம்பி அப்படின்னு. சும்மாவே இருக்கிறதுக்கு 2026 நீங்க எப்படி திரும்ப எம்எல்ஏ ஆவீங்க? இத்தனை ஆண்டு காலம் வேற வழி இல்லாம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சும்மா தான் தேர்ந்தெடுக்கல, வெறும் 1600 ஓட்டுல தாங்க ஜெயிச்சிருக்கிறாரு. ஒன்னும் அப்படியே பிரம்மாண்டமா ஓட்டு வாங்கி மக்களுடைய பேராதரவு நீங்க ஆட்சிக்கு வரல, வேற வழி இல்லாம ஓட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதற்கான வழி பிறந்து விட்டது, விடியல் பிறந்து விட்டது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து விட்டார். 4 வருஷம் இல்லையா, இனி நீங்க உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் சும்மாவே இருக்கலாம் ஐயா. உங்களை யாரும் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் 2026ல எங்க தலைவர் இங்க யார வேட்பாளராக நிக்கிறாரோ அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க ஐயா. நீங்க சும்மாவே தான் ஐயா இருக்கணும். இந்த வேலை வாய்ப்புன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீங்க நிறைய இந்த நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கோட் ஷூட் எல்லாம் பாட்டிட்டு, ஷூ எல்லாம் பாட்டிக்கிட்டு, நல்லா ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு நடந்து போயிடுவாப்புல. அண்ணா எங்கன்னா போற வெளிநாட்டுக்கு அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பல்வேறு துறைகள்ல இருந்து கம்பெனிகளை முதலீடுகள் எல்லாம் கொண்டு வந்து அதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன். 50 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு வாங்க. ஆனா அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துருக்கோம். திரும்பி வந்து 4 வருஷம் ஆச்சு. வருஷம் போறாரு, வருஷம் வராரு. ஏதோ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர மாதிரி போயிட்டு வராப்புல. இந்த வடிவேலன் காமெடி வரும்ல, நீ என்னப்பா சொங்கினு துபாய்க்கு போற, திரும்ப வந்துடுற, அப்படியே ஜில்லு சுத்திலப்பா அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து அரசு பணத்துல அப்படியே ஜில்லு சுவாலிலாம் சுத்திட்டு வர்றாரு. முதலீடு எங்கன்னு அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் இருக்காருல்ல திரு டிஆர்பி, அவர்கிட்ட கேட்டோம். ராஜா அவர்கிட்ட கேட்டோம். பிரஸ் பீப்புள்ஸ்லாம் கேட்கறாங்க, ஐயா இவ்வளவு முதலீடு, முதலமைச்சர் கோட் சூட்லாம் மாட்டிட்டு அழகா போயிட்டு வராரு, போட்டோ எல்லாம் போட்டீங்களே, எங்க முதலீடு, எங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க சொல்லுங்கய்யா, வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கய்யா அப்படின்னாரு. அவங்க கொடுக்கல. அண்ணன் சொன்ன மாதிரி ஐடியா பண்ணா வரேன். உடனே வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க பிரஸ்ல கொடுக்கல. அங்க உங்களுக்கு காமிச்சாரு, அதே ஆதாரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அண்ணே வெள்ளை அறிக்கையை வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் டிஆர்பி ராஜா எனக்காக கொடுத்த வெள்ளை அறிக்கை. அவர் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் வெளியிட போறேன். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஐயா இதாங்க ஐயா அந்த வெள்ளை அறிக்கை. டிஆர்பி ராஜா அவர்கள் கொடுத்த ஆச்சரியமான, அபூர்வமான, தமிழக மக்களை வாழ வைக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை. பாத்தீங்களா, இதான் அந்த வெள்ளை அறிக்கை. தம்பிங்க வாங்க, இது அண்ணன் கொடுத்த வெள்ளை அறிக்கை. எனக்காக கொடுத்தது எக்ஸ்க்ளூசிவ். அதுல ஒண்ணு கிழிச்சு போட்டு போயிருக்கு.
அப்ப தமிழ்நாடு இளைஞர்கள் மேல இவர்களுடைய நலன் என்னவா இருக்கு, அக்கறை என்னவா இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப என் தம்பிங்களே இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் வாழ்க்கையில முன்னேறணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுங்க, நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், தம்பி போலாம் துணி கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்பா சொல்லுவேன். அங்க இருக்க அக்கா இருக்கு பாரு, நான் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைக்கணுங்க, நான் குடும்பத்தை முன்னேறணும், நம்ம குடும்பத்தை நான் தூக்கி நிப்பாட்டணும் அக்கா கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அம்மா ஒரு பூக்கடையை வச்சு தரேன், இல்ல பழக்கடையை வச்சு தரேன், நீ போய் பொழைச்சிக்க. இந்த தம்பி கேட்பாங்க. இந்த தம்பி கேட்டா ஒரு ஜவுளி கடையை அவங்க அப்பா வச்சு கொடுப்பாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு சொல்றவர்கிட்ட போயிட்டு வேலை வாய்ப்பை கொடுங்க, முன்னேறத்துக்கு வழியை கொடுங்க அப்படின்னா, நான் வந்துட்டேன் உங்களுக்கு, நான் ஒரு தொழில் தொடங்கி தரேன், தெரு தெருவா டாஸ்மாக் திறந்து வச்சுக்கோங்க, தெரு தெருவா டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு இவர் இளைஞர்களை வாழ வைக்க போற அப்பாவா? எங்க தலைவர் இன்னைக்கு பேசும்போது சொன்னார்ல, நீங்க டபுள் இன்ஜினியருங்க, டப்பா இன்ஜினியருங்கன்னு சொன்னார்ல, நீங்க அப்பா இன்ஜினியர் இருங்க. தமிழ்நாட்டுடைய டாப் இன்ஜின் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஆட்சி நடக்கு. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தல் தினம் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் மாற்றத்திற்கான தேர்தல். அடுத்த தலைமுறை நல்லா வாழணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய தலைவர் தளபதியின் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் முடியும். நம்முடைய தலைவரோட ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த சின்னம் சாதாரணமான சின்னம் கிடையாது. போலீஸ்காரங்க விசில் அடிச்சா யாருக்கு பயம் வரும்? திருடனுக்கு பயம் வரும். போலீஸ்காரங்க விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும். கூர்க்கா விசில் அடிச்சா நைட்ல வீட்டுக்குள்ள எதிர்க்கிறவனுக்கு பயம் வரும். காலையில 7 மணிக்கு வீட்டு வாசல்ல விசில் அடிச்சா குப்பை வண்டி வரும், வீட்டுக்குள்ள இருக்க குப்பை எல்லாம் வெளியில போகும். அப்ப இந்த விசில் ஒரு மகத்துவமான விசில். அப்ப இங்க திருட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கோபாலபுர குடும்பத்தின் மூலமாக மக்களை சுரண்டக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத குப்பையாக இருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சின்னம் இந்த விசில் சின்னம். நம்ம ஜென்சிக்கு சொல்ல இருக்காங்கல்ல, உங்களுக்காக சொல்றேன், இது சாதாரண விசில் இல்ல தம்பிகளா, திமுகவுக்கு ஊதப்பேர மாடன் சங்கு, திமுகவுக்கு ஊதப்பேர மாடன் சங்கு. அதனால இந்த சின்னத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்த்து 2026 தேர்தலில் விசில் சின்னத்தில் வாக்களிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைய அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தலைவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் நம்முடைய இலக்கு. அதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நீங்க ஒரு காலமும் மறந்துடாதீங்க. இந்த 3 மாதம் மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு நம்முடைய தலைவரை பற்றியும் நம்முடைய சேவையை பற்றியும் 30 ஆண்டு காலம் மக்கள் இயக்கமாக நாம் செய்த மக்கள் பணிகளை பற்றியும் 3 ஆண்டு காலம் அரசியல் கட்சியாக நாம் செய்த செயல்பாடுகளை பற்றியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். அதே சமயத்துல இந்த திருட்டு திமுக செய்த மக்கள் விரோத போக்குகளையும் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஜனநாயகத்துக்கு பெயர் போன இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள்ல இருக்கு, குடவோலை முறையின் மூலமாக ஜனநாயகத்தை காட்டிய இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இருக்க ஊர்ல இருந்து சொல்றேன், இந்த ஊர்ல இருந்து சொல்றேன், இங்க ஜனநாயக ஆட்சி வேணும்னா நம்முடைய ஜனநாயகனால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். நம்முடைய ஜனநாயகனால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஊழலுக்கு பெயர் போன உத்திரமேரூர்ல இன்னைக்கு உருப்படாமலாக்கிய இந்த எம்எல்ஏ சுந்தர் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்முடைய தலைவர் யாரை வேட்பாளர்கள் இங்கு நிறுத்தினாரோ அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தும் வீடு தேடி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. எல்லா மேடைகளையும் நான் கேட்கிற ஒரே விஷயம் சொல்லிடுறேன். அவங்க தம்பிகள் கேட்டாங்க, அவங்களுக்காக சொல்லிட்டு நான் ஓடிடுறேன். அடுத்து அண்ணன் பேசுவாரு. எல்லா விமர்சனத்தோட சேர்த்து சின்ன பசங்கன்ற விமர்சனம் வரும். சின்ன பசங்கன்னு சொல்லுவாங்க. 1000 மேடைகளை நான் உங்களுக்காக சொல்றேன். இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். எத்தனை அதட்டல்கள் உருட்டல்கள் வேட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்காமல் ஓட மாட்டோம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வாழ்க தளபதி.